ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சாலுமே இந்த விஜய் பார்வதி கமருதீனை பற்றி சில எப்படி சொல்கிறது ஓவர் இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் வந்து நிறைய வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேன்ஸோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸுமே இருக்கிறாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதியோட அகெயின்ஸ்ட் ஆளுங்க, அதாவது நம்ம கனி, நம்ம அரோரா, நம்ம திவ்யா கணேஷ் லிஸ்ட்லேருந்து எடுத்துடலாம். மெயினாக அரோராவும் கனி வந்து ஒரு செம்மையான ஒரு தாக்கத்தை நம்ம விஜய் பார்வதி மேலே கொடுத்துருக்குறாங்க. அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அது அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம விஜய் பார்வதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க வித் வேர்ட்ஸோட. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, 2 பேரும் நம்ம கமருதீனும் சரி விஜய் பார்வதியும் சரி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சில தற்கொலை கும்பல் வந்து பேசி தெரியுது. ஏன்னா விஜய் பார்வதி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஆள், கன்னிங்கான பர்சன். அவங்க கமருதீனை யூஸ் பண்ணி தான் பிக் பாஸ் விளையாண்டாங்க. 90 டேஸ் கிராஸ் பண்ணும்போது அவங்கள அறியாமையே அந்த ஆங்கர் வெளிப்பட்டு அந்த ஸ்கார் டாஸ்க்னால வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் ரொம்பவும் ஸ்ட்ராட்டஜிக்கான கேம் பிளேயர் நம்ம விஜய் பார்வதி. கமருதீனை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து நம்ம கமருதீனும் விஜய் பார்வதி பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அது சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோவால் தான். ஏன்னா நம்ம கமருதீனை விஜய் டிவி ஆதரிக்கிறதுக்கும் நம்ம விஜய் பார்வதியை ஒதுக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். மெயினாக நம்ம கமருதீனை அவங்க வந்து ஆதரிக்கிறாங்கன்னா மெயினாக என்ன விஷயம், நம்ம கமருதீன் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கமருதீனை வந்து விஜய் டிவி எழுப்புக்கெல்லாம் கமருதீன் போய் தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு ஜாபே அங்கே தான் இருக்குது. புதுசாக சீரியல் வேறு கமிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோக்கு அப்புறமேலு ஜோடி ஆர் யூ ரெடி, அதுலேயும் நம்ம கமருதீன் ப்ளஸ் யாரு கூட, ஒன்று திவ்யா கணேஷ் இல்லைன்னா அரோரா, 2 பேர்த்தில் யாராவது, மெயினாக எனக்கு தெரிஞ்ச அரோரா ஜோடியாக வரப்போகிறாங்க. அப்போ அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? அதாவது நமக்கு தெரியும் விஜய் பார்வதியும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் தான். ஆனால் நம்ம அரோராவை தான் விஜய் டிவி போட போகுது ஜோடி ஆர் யூ ரெடியில் கமருதீனுக்கு பேரா. எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் மெயினாக பிரியங்கா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க கமருதீனை பார்த்து. அந்த ரெட் மூவி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கலாச்சிருப்பாங்க. அப்போ வந்து ரெட் கார்டு வாங்கினாங்க. இந்த அசிங்கம்லாம் வரக்கூடாதுன்னு தான் ரெக்வஸ்ட் பண்ணினாலும் விஜய் பார்வதி வந்து விஜய் டிவி பக்கம் எட்டி கூட பார்க்குறதில்ல. ஏன்னா ஒரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு விஜய் பார்வதி இல்லாமல் கமருதீன், ஏன்னா கமருதீனுக்கும் விஜய் பார்வதி அளவுக்கு ஈக்குவலான ஃபேன் சப்போர்ட் அண்ட் லவ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஜோடி ஆர் யூ ரெடியாக இருக்கட்டும், ஸ்டார்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை புது சீரியல் கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி வந்து பிளான் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபினாலேவில், பிக் பாஸ் ஃபினாலேவில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா கமருதீன் கிட்ட விஜய் டிவி ஒரு சொல்லியிருக்கோம், எந்த நெகட்டிவ் விஷயமும், அதாவது இன்டர்வியூ கொடுக்குறது, தேவையில்லாத போஸ்ட் போடுறது எதுவும் பண்ணாதீங்க, மறுபடியும் உங்களை வந்து வைல்ட் கார்டுக்கோ இல்லை ஃபினாலேக்கோ கூப்பிடுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் சாட்டர்டே எபிசோடுக்கு வரும்போது பார்வதியும் வருவாங்களா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பார்வதி வரல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனே நிறைய பேர் ஃபினாலேவை பார்க்கறதே நிறுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஓவர் ப்ரெஷர்னால அவங்க வந்து சண்டே எபிசோடுக்கு வந்திருந்தாங்க. அந்த எபிசோடில் அவங்க போட்ட ரீல்ஸ் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்குது. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா நம்ம திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னர், அவங்க போட்டதே கிட்டத்தட்ட 40 லட்சம் வியூஸ் தான் போயிருந்தது. இவங்க அப்போ இந்த கப்புள்ஸுக்கு ஏதோ ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் ஜோடி ஆர் யூ ரெடியில் வந்து நம்ம கமருதீனை கமிட் பண்ணினது, ஸ்டார்ட் மியூசிக்கில் எல்லாமே போட்டது. ஆனால் இதில் வந்து விஜய் பார்வதிக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இவனுங்க 200 ப்ரொமோ என்னை வச்சு கண்டென்ட் எடுத்து போட்டு என்னை ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணிட்டானுங்க. அப்போது இவங்க கூட கமிட் ஆகி ஏதாவது ஷோ பண்ணனா எந்த அளவுக்கு நம்மளை டேமேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, அது நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்குது, ஜேர்னலிசம் படிச்சிருக்குது. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றும் தெரியாத சும்மாலாம் அப்படி கிடையாது. ஸோ கமருதீன் வந்து விஜய் பார்வதி விட்டு பிரிஞ்சு போனாலும் லாஸ்ட் கமருதீனுக்கு தான் தவிர விஜய் பார்வதிக்கு கிடையாது. கமருதீனை விட்டால் விஜய் பார்வதிக்கு வேறு ஆளே கிடைக்காதா அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அடுத்து புதுசாக என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சன்சேடில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே ஒரு சில வேர்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பீஸ், நிம்மதி முக்கியம்,
அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோரு இன்டலெக்சுவலு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் நிம்மதி வேணும். அதாவது கம்ருதீன் தனியாக பார்வதி இல்லாமல் அந்த கார் டாஸ்க்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்ட் மியூசிக், ஜோடி ஆர் யூ ரெடி இது எல்லாம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ கம்ருதீன் பார்த்தீங்கன்னாவே நல்லா பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது கம்ருதீன் மூவ் ஆன் ஆயிட்டான். பார்வதி அங்கேயே தான் இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் கம்ருதீன் இல்லாமல் விஜய் பார்வதியால் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியும். லாஸ்ட் மேபி கம்ருதீனுக்கா இருக்கலாம். அது எப்பயுமே விஜய் பார்வதி பக்கம் வராது. கம்ருதீன் இல்லாமல் விஜய் பார்வதி சர்வே பண்ணுவான். ஏன்னா கம்ருதீன் வந்து விஜய் பார்வதியை யூஸ் பண்ணி தான் 90 டேஸ் உள்ளேயே இருந்தான். இல்லைன்னா கம்ருதீன் என்றைக்கோ எவிக்ட் ஆகி போயிருக்க வேண்டிய ஆள். இது வந்து அந்த ஓவர் இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ்க்கெலாம் தெரியல போல். இன்னொரு விஷயம் வந்து நம்ம கனி வந்து நம்ம விஜய் பார்வதி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்பவும் கேட்குறதுக்கே எம்பேரசிங்காக இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து கனியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து விஜய் பார்வதியை பிளான் பண்ணி இந்த விஜய் டிவி வந்து இக்னோர் கம்ருதீனை விட்டு இக்னோர் பண்ணுறதுக்கான காரணம் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவிக்கு விஜய் பார்வதி மேலே இருக்கிற அந்த ஈகோனால தான் விஜய் பார்வதி மேலே அவங்க வந்து ஒரு இது மெயின்டைன் பண்ணுறது. மேபி அவங்க நினச்சிருந்தா அவங்க டிஆர்பிக்காக மறுபடியும் இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து என்ன ஷோ வேணாலும் அவங்கள வச்சு பண்ணலாம். ஒரு கப்புள் இன்டர்வியூ எடுக்கலாம், இல்லை ஒரு அந்த காமெடி ஷோ அந்த எதுக்கு வேணாலும் வர வைக்கலாம். ஆனால் அவங்க பண்ணலை. இதை விட எல்லாம் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே விஜய் பார்வதியை இன்னொரு பக்கம் ஒரு கார்னர் பண்ணுறது இன்னொரு முக்கியமான விஷயம். சபரியாக இருக்கட்டும், கானா வினோதா இருக்கட்டும், அரோரா வியானா, திவ்யா கணேஷ் கூட பர்சனலாக அவங்களுக்கு இது இருக்குது. ஸோ ஓகே, சபரி கானா வினோத்துக்குலாம் என்ன விஜய் பார்வதி கிட்ட சபரி கானா வினோத் இன்னும் பேசவே கிடையவே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி உள்ளே இருந்திருந்தா அவனை கேஷ் ப்ரைஸ் வந்து எடுத்துக்க விட மாட்டிருக்காங்க கானா வினோத்தை. கண்டிப்பாக நீ எடுக்கக்கூடாது. நீ எவிக்ட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆகுதுன்னு ஃபினாலேயில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கும். முதுகில் குத்தாது அது இந்த அரோரா மாதிரி. ஆனால் அந்த அரோரா கூட இந்த கானா வினோத்து எல்லாம் சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. இந்த எல்லா கண்டஸ்டன்ஸுமே இந்த கெமி வந்து மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சு, அதாவது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நடிச்சிருக்காங்க. அது ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே நம்ம கண்டஸ்டன்ஸ் மெயின்லி நம்ம பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான பர்சன் மட்டும் போகல. யாருன்னா நம்ம விஜய் பார்வதியும் கம்ருதீனும் அவங்க இன்வைட் பண்ணலை. நீங்கள் என்னடா என்னை இன்வைட் பண்ணுறது, நான் வரலடா உங்கள் ஷோவாவது ஒன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அவங்கள எவிக்ட் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.